நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. Approximately every minute, 7,000 people are having heart attack. Every day, about 7,700 people are dying because of heart attack. 7,000 பேஷண்ட் இறந்து போயிடறாங்க. இது ஒரு நிமிஷத்துக்குள்ள 5 பேஷண்ட் இறந்துருவாங்க. அது நம்மளுக்கு ஒரு சென்சஸ், நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மாரடைப்பு என்பது வயதானவர்களுக்கு மட்டும் வரும் பிரச்சனை அல்ல. இன்றைய சூழலில் இளம் வயதினருக்கும் கூட இந்த பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. யூஸ்வலி ஹார்ட் அட்டாக் இஸ் ரிவர்சிபிள். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வந்து நம்ம இசிஜி எடுத்துட்டோம்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நம்ம ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 6 hours அது ஒரு விண்டோ பீரியட். within 2 hours இட்ஸ் த கோல்டன் ஹவர். அந்த டைமில் நம்ம சீக்கிரமாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா டெஃபினெட்லி we can survive. 2 to 6 hours இஸ் விண்டோ பீரியட். அது விண்டோ பீரியடில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சான்சஸ் ஆர் 90% சான்சஸ் இப்போது மெடிசின் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் 90% சான்ஸ் நம்ம சர்வைவ் பண்ணலாம். 6 to 12 hours அது ஒரு டிலேட் விண்டோ பீரியட். அதில் கூட சான்சஸ் இருக்குது. அப்போது கூட நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டிக்காக கூட்டின்னு போகலாம், அங்கே ஒரு ஸ்டென்ட் போட்டு வீர் காப்பாற்றலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரொசீஜராக பண்ணணும்னா அது கூட பண்ணிவிட்டு 12 hours தாண்டி 12 to 24 ஹவர்ஸில் இட் இஸ் அ டிலேட் பீரியட். அந்த டைமில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்டோட கண்டிஷன். அந்த லேட் ஃபேஸில் போனால் நம்மளுக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது. மாரடைப்பு அறிகுறிகளை சாதாரண சோர்வு அல்லது ஜீரணக் கோளாறு என நினைத்து பலர் அலட்சியப்படுத்துகின்றனர். மாரடைப்பு ஏற்படும் போது சரியான நேரத்தில் மருத்துவ உதவி கிடைத்தால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ டைம் இஸ் மசில். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். மாரடைப்பை உறுதி செய்து தேவைப்படும் பட்சத்தில் அவசர சிகிச்சையாக ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பட் சில பேருக்கு ஈவன் ஆஞ்சியோபிளாஸ்டி முடிச்ச பிறகு நிறைய நாளுக்கு அவங்களுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நடந்தால் கூட அவங்களுக்கு மூச்சு வாங்கும். நம்ம செக் பண்ணி பார்த்தா கூட திருப்பி ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா கூட அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஒன்றுமே சீரியஸாக கிடையாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ், சின்ன ரத்த கொலைகள்லாம் பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் ருட்டீன் மெடிகேஷன்ஸில் கூட அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப் இருக்காது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இஇசிபி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஹார்ட்டில் 2 ஃபேஸ் இருக்குது. ஒரு பம்பிங் ஃபேஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபேஸ். ஒரு ஃபேஸில் ஹார்ட் சுரியணும், இன்னொரு ஃபேஸில் ஹார்ட் விரியணும். ஸோ சிஸ்டோல் ஃபேஸ்னா பம்பிங் ஃபேஸ், இது ஸ்பைக்னா சிஸ்டோலிக் ஃபேஸ். அப்புறமா ரிலாக்ஸேஷன் ஃபேஸில் மிஷின் வில் பி சென்சிங் த ஃப்ளாட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோடு போட்டு ஒரு லைன் இருக்குது. அது லைனில் தான் மிஷின் வில் கிவ் அ பம்ப். ஸோ இந்த 2 ஃபேஸ் சொன்னேன்ல. ஸோ ஹார்ட்டோட ரிலாக்ஸேஷன் ஃபேஸில் மிஷின் பம்ப் ஆகும். ஸோ எல்லா காலில் இருந்து சீக்வென்ஷியலாக கஃப் நீங்கள் பார்த்துருக்கீங்க. லோவர் கஃப், அப்பர் கஃப் அண்ட் அப்பர் தைக்கு ஒரு கஃப் இருக்குது. அதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதை கஃப் யூட்டிலைஸ் பண்ணி சீக்வென்ஷியலாக அது மிஷின் பம்ப் பண்ணுவோம். ஸோ காலிலிருந்து எக்ஸ்ட்ரா க்ளோஸ் டு அபவுட் 1 to 1.5 liters of blood is pumped up into the inferior vena cava. Inferior vena cava மூலியமாக it will go reach the heart, specifically right side of the heartல போய் சேரும். This increases preload. Cardiac preloadனா ஹார்ட்டோட நான் சொன்னேன்ல டயஸ்டோல் விரியிறது ஃபேஸில் அதிகமாக blood போய் சேரும். ஸோ அதனால் இன்க்ரீஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் த ஹார்ட் வில் அக்கர். அதோடு சேர்ந்து நம்மளது ஹார்ட் இட் இஸ் அ வெரி செல்ஃப்லெஸ் ஆர்கன். முதலாக இட் டஸ் நாட் சப்ளை பிளட் டு இட் செல்ஃப். எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும். ஒன்லி டியூரிங் த ரிலாக்ஸேஷன் ஃபேஸில், டயஸ்டோல் ஃபேஸில் அதோட ஹார்ட்டோட மசில்ஸ்க்கும் பிளட் சப்ளை வரும் த்ரூ த கொரோனரி ஆர்டரிஸ். ஸோ இது பம்ப் பண்ணுற போது ஒன்றுமே எல்லா இடத்துக்கு பிளட் வில் பி பம்ப்ட் அவுட். ப்ரீலோட் இன்க்ரீஸ் பண்ணி இது எல்லாமே காலில் இருந்து எல்லா ரத்தம் போய் ரைட் சைடு ஹார்ட்டில் போய் சேரும்போது ஹார்ட்டோட ஃபில்லிங் கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ். திஸ் வில் அலவ் த ஹார்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா
பம்பிங் கன்ட்ராக்ஷன் ஆகி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும். சேம் டைம் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆல்வேஸ் ஹார்ட் வில் ஃபீட் இட் செல்ஃப். ஹார்ட்டுக்கே பிளட் சப்ளை எப்போ வரோன்னா ஹார்ட்டோட ரிலாக்ஸேஷன் ஃபேஸில் தான். ஸோ அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் த இஇசிபி மிஷின் எக்ஸ்ட்ரா பிளட் ஹார்ட்டுக்கு போய் சேரும். இஇசிபி சிகிச்சை மூலம் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், இதயத்திற்கு ஆக்சிஜன் வழங்கல் மேம்படும், புதிய இரத்த நாளங்கள் அதாவது கொலாட்ரல் சர்க்குலேஷன் உருவாக உதவும், இதயத்தின் வேலை சுமை குறையும், மார்பு வலி அதாவது ஆன்ஜைனா குறைய வாய்ப்பு உண்டு. And usually the process is about 1 hour, 35 to 40 sessions depending on the indication. சில பேருக்கு 45 செஷன் கூட கொடுக்குறோம். அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி லெஸ் தென் 30 இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக செஷன்ஸ் கூட தேவைப்படலாம், யூஸ் கூட ஆகலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு 35 செஷன்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு செஸ்ட் பெயின்காகி ஒரு இண்டிகேஷனுக்காக நம்ம இஇசிபி கொடுக்குறோம். ஸோ depending on the indication 35 to 45 sessions, 1 hour sessions, daily 1 session தான் recommendation. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் மீட் பண்ணிவிட்டு எஸ்பெஷலி ஒரு ட்ரெயின்ட் இஇசிபி சென்டரில் which has high volume அந்த மாதிரி சென்டர் பேஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் வித் த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஐசியூ பேக்கப் வித் 24/7 backup facilities and also approval from all bodies of National Accreditation of Board of Health அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இது ஒரு அட்வான்ஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி டேக்கன் லைட்லி. ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு சென்டர் வந்துட்டு உங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகுமா, உங்கள் ஹார்ட் டிசீஸ்க்கு இது சூட் ஆகுமா, எந்த மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நல்லா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இது தெரப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இஇசிபி சிகிச்சை பொதுவாக நீண்ட கால மார்பு வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நடக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ மார்பில் வலி, அழுத்தம் அல்லது சிரமம் ஏற்படுபவர்களுக்கு இந்த சிகிச்சை உதவக்கூடும். மேலும் இதய நோய் உள்ளவர்களின் உடல் நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதய மீட்பு பராமரிப்பு சிகிச்சையின் ஒரு பகுதியாகவும் இஇசிபி வழங்கப்படுகிறது. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ஐசியூ மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், இஇசிபி மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. இதய செயலிழப்பு என்பது ஒருவருடைய இதயம் முழுமையாக நின்று விடுவது அல்ல. இதயத்தின் செயல்திறன் குறைவதால் உடலின் பல உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் குறைவதாகும். ஹார்ட் ஃபெயிலியர் இப்போ பார்த்தோன்னா 5 years mortality rate is more than 70%. Only 30% of the patients are surviving after 5 years of heart failure. இது ஒரு சைலண்ட் டிசீஸ். நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் கூட every year 18 lakh patients are getting diagnosed with heart failure. இது ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன? ஸோ இப்போது நம்மளது ஹார்ட்டு ஒரு பம்ப், இது ஒரு ஆர்கன், பிளட் சப்ளை பண்ணணும், எல்லா இடத்துக்கு பிளட் சப்ளை பண்ணணும். இது சப்ளை பண்ணலைன்னா எல்லா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் த சென்டர் பாயிண்ட். அது ஹார்ட்டுக்கே மசில்ஸ் ரத்தம் ஓட்டல் கொஞ்சம் பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா, ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கே சப்ளை இருக்காது. ஸோ ஹார்ட் பலவீனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய செயலிழப்பின் முக்கிய அறிகுறிகள்: மூச்சு திணறல், சிறிய வேலை செய்தாலே உடல் சோர்வு, கால்களில் வீக்கம், உடலில் நீர்த்தேக்கம், இரவில் படுக்கும் போது மூச்சு விடுவதில் சிரமம், இதய துடிப்பு அதிகரித்தல் போன்றவையாகும். ஸோ அது ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அது இடத்துல பிளாக்கேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு காயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காயம் ஹீல் ஆகாது, பிகாஸ் பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய செயலிழப்பு பிரச்சனை பொதுவாக உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய இரத்த நாளம் அடைப்பு, மாரடைப்பு, இதய வால்வு கோளாறு மற்றும் நீண்ட கால இதய நோய்களின் காரணமாகவும் இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்னா, வெரி சிம்பிள் டு டயக்னோஸ் ஹார்ட் ஃபெயிலியர். சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டே சொல்லலாம்.
கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தால் அவங்களுக்கு மயக்கம் வரும், ரொம்ப ஃபட்டிக் ஆகிடுவாங்க, உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா தான் நடக்க முடியும். கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா உடம்பு ஃபுல்லாக முகம் வீக்கம், வயிறு வீக்கம், விர வீக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக அவங்களுக்கு படுக்க முடியாது, படுத்தா இரும்பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, ரொம்ப லோ மூடு, ரொம்ப டிப்ரெஷனில் கூட வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் அவங்களுக்கு லிவர் கன்ஜெஷன், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். இசிஜி எடுக்கலாம். இசிஜி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கலாம். பெஸ்ட் டெஸ்ட், நான் இன்வேசிவ் டெஸ்ட் என்ன இருக்குன்னா எக்கோ கார்டியோகிராம் இஸ் லைக் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் மட்டும் அது வேவ்ஸ் வச்சுட்டு நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சி எந்த டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதய செயலிழப்பு நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. EECP மற்றும் HBOT இதய செயலிழப்பிற்கு மறுவாழ்வு சிகிச்சையாக வழங்கப்படுகிறது. ரிசர்ச் லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். EECP அண்ட் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி நம்ம கொடுத்து ஹார்ட்டோட ரிசர்வ் பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹார்ட்டோட மைக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹார்ட்டோட மேக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் பாடியோட ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் கூட அவங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். EECP கொடுக்கும்போது ப்ளஸ் HBOT கொடுக்கும்போது ஆக்சிஜன் போய் சேரும். வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் HBOT இன் ஹார்ட் ஃபெயிலியர்? ஜஸ்ட் லைக் நம்மளுக்கு ஒரு டயபெட்டிக் ஃபுட் வூண்ட் வெளியில் தெரியுதோ, நம்மளது எக்கோ கார்டியோகிராஃபி இல்லைன்னா கார்டியாக் எம்ஆர்ஐயில் கிளியராக ஹார்ட்டில் காயம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடுச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் வித் ரெடியூஸ்ட் பம்பிங் கெப்பாசிட்டி ஆர் ரெடியூஸ்ட் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். இன்க்ரீஸ்ட் ஆக்சிஜன் அங்கே போய் டெலிவர் பண்ணால் டெஃபினெட்லி தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் பம்பிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹார்ட் அண்ட் அவங்களது மைக்ரோ சர்க்குலேஷன், ஹார்ட்டோட மைக்ரோ சர்க்குலேஷன், கேபிலரி சர்க்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஆஸ் வி ஆர் ஆல்ரெடி செட், நம்மளது ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியில் ஆர்பிசிஸில் மட்டும் கிடையாது, பட் பிளாஸ்மாவில் கூட ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அது பிளாஸ்மா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது டிஷ்யூ பெட், எஸ்பெஷலி நம்ம மயோகார்டியல் டிஷ்யூ பெட்டில் போய் மைக்ரோ சர்க்குலேஷனில் டெலிவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், ஃபோன் 044-4202-7711, மொபைல் 98414-51611.